ஹைடா பன்னீஸ் நான் குக்கி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா டிகேஎஃப்எஃப். ஸோ ரொம்ப சாரிடா, என்னால் எதுவும் பேச முடியல. ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ரொம்ப டிலேவாக வந்துட்டு அதுக்கு மட்டும் மன்னிச்சிருங்க. அண்ட் ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போதும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸோ போன பாட்டு இதில் கட் பண்ணிப்பேன் நான். டயாங்குள்ளேயும் சுகாக்குள்ளேயும் எல்லாம் முடிஞ்சு. ஸோ படுத்திருப்பாங்க. சுகா நல்லா தூங்கிட்டுருப்பான். டயாங்க்கு தான் ஒய்ஃப் தான் பக்கத்தில் படுத்திருக்கிறத ஸோ ஒரு மாதிரி ரசித்து பார்த்துருப்பான். ஸோ சுகா பக்கத்தில் படுத்திருக்கிறத ஒரு மாதிரி ரசித்து பார்த்துருப்பான். ஸோ அதை கட் பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே அப்போல்லாமா. ஸோ சுகா அப்படி படுத்திருக்கான். இங்கே டயாங் அப்படி பார்த்துட்டு ஓய் அப்படியே காலையில் எழுந்ததும் மூஞ்சு என் கண் எதிர்க்கு எப்படி தெரியுமாடா இருக்குது. எப்படியோ மனசு ஒரு மாதிரி அப்படி சல்லான்ருக்கு. நான் இவன் மட்டும் அவன் எனக்கு என்னான்ற மாதிரி பார்த்துருக்கான். சுகா, ஏய் சுகா, டேய் சுகா அப்படின்னு சொல்ல. சுகா தாயாங்கா தூக்கம் வருது. தாயாங்கா தூங்குறேனே, ப்ளீஸ். எனக்கு வலிக்குது, டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு சொல்ல. அப்போது டயாங் அப்படியா அல்லேதா, சரி ஓகே ஃபைன், நீ தூங்கு, எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது, நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல. எங்கே போகிற அப்படின்ட்டு டக்குன்னு சுகா கண்ணை முடிச்சு பார்க்குறான். இப்போ தான் டயர்டாக இருக்குது, வரல அப்படி இப்படின்னா. ஆமாம்ல, சரி எங்கே போகிற? அதான் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது, அதான் வெளியே போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்? சரி நானும் வரேனே. என்னது, நீ தான் ரெடி ஆகல, எனக்கு தூக்கம் வருது, எனக்கு டயர்டாக இருக்குது, எனக்கு வலிக்குது அப்படின்ட்டு இருந்த. ஆமாம்ல அப்படின்ட்டு அப்படி சுகா மாதிரி பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறது, இல்லை டயாங் நான் வரேன், என்னையும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் போயிட்டு விருண்டு. அதாவது அவனுக்கு பேக் சைடு வலி, ஆனால் அதெல்லாம் மறந்து கூட துபுன்ட்டு எழுந்து போய் ரெடி ஆகிட்டு பூனைக்குட்டி மாதிரி வரான். ஸோ டயாங்க்கு சம்மஷாக்கு, ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு மாதிரி வெறப்பாக இருக்கிறவன் என்ன ஒரு செகண்டில் எல்லாத்தையும் மாறிட்டான் அப்படின்ற மாதிரி பார்க்க. அப்போது கரெக்டாக சுகாலாம் குளித்து முடிச்சுட்டு அப்படியே வரான், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான் டயாங்க. அப்போ டயாங்கு, ஆமாம் நான் வந்துட்டு ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், இங்கே வா. என்ன டயம்? எங்கே வா, இங்கே உட்கார், லேப்பில் உட்காரு. உட்கார. சொல்லு, என்னாச்சு என் கரடிக்கு? என்னது கரடியா? சரி, என்ன எப்பவுமே ரூடாக நடந்துப்ப, கோவப்படுவ, என்கிட்ட பேசவே மாட்டேன், என்னை கண்டு கூட மாட்டேன். ஆனால் இப்போது என்ன ஒரு மாதிரி என்னை விட்டு எடுக்கவே மாட்டேங்கிற என்ன? அதுவா, அதான் நான் என்னையே தந்துட்டேனே, இதுக்கப்புறம் என்ன அதான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அப்படி சுகா டயாங்கை பார்த்துட்டு டயாங்கோட ஃபோட்டோவில் கிஸ் பண்ணுறான். டயாங்கோட ஹெட்டை கப் பண்ணி ஃபேஸை கப் பண்ணி, நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்ல. சுகா இப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்து டயாங்க்கு ஒரு மாதிரி ஷாக்காக தான் இருக்குது. இருந்தாலும் அவன் அதை என்ஜாய் பண்ணுறான். அவன் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே, எப்படியோ என் மனசை அவன் புரிஞ்சுக்கிட்டான், அது வரை போதும் அப்படின்ட்டு அமைதியாக பார்த்துட்டே சிரிச்சிட்டே இருக்கான். ஸோ அப்படியே தான்டா சுகாவுக்கும் டயாங்க்கும் லைஃப் பாஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த நாய் தொலை தாங்க முடியல. பேக்ரவுண்டில் நாயோட நாய்ஸ் கேட்குதான்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு இங்கே ரொம்ப கடுப்பாகுது. என்னைக்காவது ஒரு நாள் போட்டு தள்ளிடலாம் போல் இருக்குது எனக்கு. பட் அது வேணாம், சொல்ல விரும்பலை. ஓ மை காட். ஓகே, ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இப்படியே தான் கொஞ்சம் மந்த்ஸ்லாம் பாஸ் ஆகுது. ஸோ
ஒன் ஃபைன் டே சுகாவுக்கு ஒரு மாதிரி கேராக இருக்குது. ஏன்னா தயாங் சுகா மேலே அவனோட லவ்வை கொஞ்சம் இல்லை ரொம்பவே பொழிஞ்சிருவான். ஸோ தயாங் இப்படி பண்ண அவன் ஒரு நாள் கூட கேப் விடாமல் தயாங்க்கு சுகாவுக்கும் நடக்கும். ஸோ இப்படியே போயிட்டுருக்க சொல்ல தயாங் எப்போவுமே சுகா மேலே ஒரு அப்சஸ்டாகவே இருப்பான். பிகாஸ் தயாங்னால் சுகா விட்டு ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது. ஒரு மாதிரி தயாங் மேலே ரொம்ப அப்சஸ்டாகவே இருப்பான். ஆனால் சுகா அப்படி கிடையாது. ஓரளவுக்கு இருந்தாலும் சுகா அதுக்கு ஆப்போசிட் ஒர்க்கு அப்படின்ற மாதிரி தான் இருப்பார். ஆனால் தயாங் அவங்க அப்பா அவனோட கம்பெனி எடுத்து ரன் பண்ணி பார்த்துக்க சொல்லி அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் சுகாவை கல்யாணம் பண்ணிட்டதுனால இவன் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும், அப்புறம் கரஸில் போட்டு படிக்கணும், ரெண்டுமே அட் அ டைம்லேயே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் சுகா இவங்க கூட நல்லா மர்ஜ் ஆனானோ அண்ட் உடம்ப லெவல்லையும் மனசளவுலையும் சுகா தயாங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டானோ, ஸோ அவ்வளோதான். அப்போதுலேருந்து தயாங்கு அவ்வளோதான். அவன் ஒரு மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிட்டான். சுகா 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 சுகான்ட்டு பூனைக்குட்டி பூனைக்குட்டின்ட்டு சுற்ற ஆரம்பிச்சிட்டான் இவன். ஸோ இப்படியே தான் ஒன் ஃபைன் டே சுகா ரொம்ப ஒரு மாதிரி இதுவாக இருக்கான், டயர்டாக இருக்கான். இதை பார்க்குற நம்ம தயாங், என்னாச்சு, ஏன் எதுக்கு டயர்டாக இருக்க, ஏதாவது ப்ராப்ளம், ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வரலாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தயாங்கா, ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, அவ்வளோதான். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என்ன ஹெல்ப்புன்னு சொல்ல. எனக்கு நீங்கள் மெடிக்கல் ஷாப் போயிட்டு நான் சொல்கிற ஒரு கிட்டை வாங்கிட்டு வாங்களேன். என்னது கிட்டா? என்ன கிட்டு? தயாங் சொல்கிறத கேளுங்க தயாங், போயிட்டு ப்ரெக்னன்சி கிட்ட வாங்கிட்டு வாங்க. இல்லை புள்ள, ப்ரெக்னன்சி கிட் மீன்ஸ், ஐயோ சொல்கிறேன்ல போய் வாங்கிட்டு வாங்க தயாங் அப்படின்னு சொல்ல. ஸோ டயாங்கும் போயிட்டு வாங்கிட்டு வரான். பிகாஸ் சுகாவுக்கும் டயாங்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ரொம்ப மந்த்ஸ் ஆகிட்ருக்கோம். வருஷம்னு சொல்லிட்டேன். ஓகே, ரொம்ப மந்த்ஸ் ஆகிட்ருக்கோம். அவங்க அந்த மந்த்ஸ் எல்லாமே பண்ணியிருப்பா சார். ஏன்னா தயாங் சுகா விட்டுருக்கவே மாட்டான். ஸோ சுகாவுக்கு ஒரு சின்ன டவுட் வந்ததுனால சுகாவும் இந்த மாதிரி டயாங்கிட்ட சொல்லுவோம். டயாங் ஒரு மாதிரி குழந்த பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரியே யோசிச்சுக்கிட்டே, அச்சோ கடவுளே, குழந்தனாலும் ஜாலியாக தான் இருக்கும், இல்லைனாலும் ஒரு மாதிரி இருக்குமே அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே தான் போயிட்டுருக்கான். போயிட்டு ஸோ அப்படி எக்ஸ்கியூஸ் மீ, ப்ரெக்னன்சி கேட்டு வேணும், கொஞ்சம் கிடைக்குமா? கிடைக்கும் சார் அப்படின்ட்டு, ஏன் இவர் வரப்பா பேசுகிறாரு அப்படின்ட்டு அவங்களும் ப்ரெக்னன்சி கிட்ட எடுத்து தராங்க. ஸோ சார் இது எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமா? இங்கே பாருங்கள், எனக்கு கிடையாது, என் ஒய்ஃப்க்கு, ஓகேவா? ஸோ தேவையில்லாமல் பேசாதீங்க. நான் கேர்ள் மாதிரியா இருக்கேன்? இல்லை, நான் கேர்ள் மாதிரியா இருக்கேன்? ஸோ காசு, அதாவது ஒரு பொருளுக்கு வாங்குகிறோம் கேட்குறோன்னா கொடுத்துட்டு காசை மட்டும் வாங்கிக்கோ, புரியுதா? தேவையில்லாமலாம் பேசாத அப்படின்னு சொல்ல. சாரி சார், இல்லை இது எப்படி யூஸ் பண்ண தெரியுமான்னு தான் கேட்க வந்தேன், நான் தப்பாக கேட்டேன் போல், சாரி சார் அப்படின்னு சொல்ல. பாரு, அது என் வீட்டு ராணிக்கு தெரியும், புரியுதா? என் வீட்டு பூனைக்குட்டிக்கு தெரியும். ஸோ எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, புரியுதா? தேவையில்லாமல் என்கிட்ட கேட்காது எதுவும் அப்படின்ட்டு, இந்தா நீ பேசினது காசு அப்படின்ட்டு ரொம்ப டென்ஷனாகவே காசெல்லாம் கொடுத்துட்டு, ஓகே என்னவா இருக்கும், ஒரு வேளை இருக்குமோ இருக்கக்கூடாது, ஒரு வேளை அவனுக்கு இருக்கக்கூடாதுன்னு இருக்குது, அச்சோ அது என் குழந்தையாச்சே, நான் எப்படி வேணான்னு சொல்லுவேன் அப்படின்ட்டு கஷ்டமாகவும் இருக்குது. ஐயோ எனக்கு அவனை பண்ணாமலேயும் இருக்க முடியாதே அப்படின்ட்டு ஒரு மாதிரி தான் இருக்கான். ஸோ அப்போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இவன் அந்த ப்ரெக்னன்சி கிட்ட வாங்கினு தரவும் சுகாவும் செக் பண்ணி பார்க்குறான். ஒரு 15 or 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த கிட்ட எடுத்து பார்த்தாக்கா அதில் டபுள் டிக் காட்டுது, டபுள் கோடு காட்டுது. ஸோ அதை பார்த்ததுமே அவ்வளோதான், சுகாக்கெல்லாம் செம்ம ஹாப்பி. அடி தயாங், டீ தயங்கா,
இங்கே பாரு அப்படின்னு சொல்ல அவன் அப்படியே ஒரு மாதிரி கண்ணை மூடிட்டு கடவுளே 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 கடவுளேன்ட்டு வேண்டிட்டு ஐயோ என்னவா இருக்கும் அப்படின்ட்டு அப்படி திறந்து பார்த்தா டபுள் கோடு. அவ்வளோதான், அவனுக்கு ஹாப்பி ஆகிடுச்சு. அப்படியே தூக்கிட்டு அச்சோ ஐ என் பிரின்சஸ் என் குயின்னு என் வீட்டுக்கு ஒரு குயின் வர போகிறான், இல்லை வரப்போகிறான், ஐயோ கடவுளே அப்படின்ட்டு அவன் செம்ம ஹாப்பியாக இருக்கான். ஸோ அப்படியே என்ன ஆகுதுன்னா டயாங் செம்மையாக பார்த்துக்கிறான் சுகாவை. ஐய் மல்லாடி இங்கே பாரு, இது மேலே நீ வந்து என்ன பண்ணணுன்னாக்கா ஜங்க் ஃபுட் எடுக்கக்கூடாது, ஃபுல்லாக ஹெல்த்தியான ஃபுட்ஸ் தான், நோ அன்ஹெல்தி அண்ட் ஜூஸ் ஐட்டம் அதிகமாக எடுத்துக்கணும், வெஜிடேபிள்ஸ் எடுத்துக்கணும் அண்ட் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும், அப்புறம் வாக்கிங்லாம் போகணும், அப்புறம் லேசாக ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணணும், அப்புறம் வந்து ஜாக்கிங்லாம் போக வேண்டியிருக்கு, அப்புறம் 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 என்ன பண்ணணும், நல்லா தூங்கணும். இங்கே பாரு, நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிட்ணும், ஒரு வேலையும் செய்யக்கூடாது, அதுக்கு பதிலாக ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணணும், ஓகேவா? இனிமேல் என் கூட சேர்ந்து நீ ஜிம் வர, ஓகேவா? இங்கே பாரு, நீ வந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது, நான் வேணும் அந்த காலேஜில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ ஓகேவா, நீ வந்து இந்த மாதிரி விஷயம்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிடு, இல்லை நானே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல. அப்போ சுகா பாடுறா அப்படின்ட்டு அப்படியே பெல்லியில் ஹேண்டை வச்சு உங்கள் அப்பாவுக்கு இப்போவே அப்படியே பரவச நிலைக்கு வந்துட்டார். நீ என் வயிற்றில் இருக்குன்னு தெரிஞ்சும் உங்கள் அப்பா பாரு மொத்த லவ்வையும் உன் மேலே காட்டிகிட்ருக்காரு. ரொம்ப மோசம். உன் அப்பா பார்த்தியா, நீ வந்ததும் நான் ஒன்றும் பண்ணக்கூடாது, நீ நல்லா இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்ட்டு பார்த்து சொல்கிறாரு. கடைசியில் என்ன டீலில் விட்டார். மோசம் உங்கள் அப்பா அப்படின்ட்டு அப்படியே சுகாஷி போக இங்கே பார்க்குற டயம் ஐய் பொண்டடி என் சொல்லும் அப்படின்ட்டு பின்னாடியே போகிறான். போயிட்டு ஓ இங்கே பாரு, அவளும் எனக்கு முக்கியம், நீயும் எனக்கு முக்கியம், நீங்கள் 2 பேரும் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, புரியுதா அப்படின்னு சொல்ல. என்ன அவன்ற, அவன் எனக்கு உன்ன மாதிரி தான் ஒரு குட்டி சாயம் வேணும், எனக்கு உன்ன மாதிரி தான் ஒரு குட்டியும் யோங்கி மாதிரி ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்ல. நீ என்ன மாதிரி ஒரு பையன் வேணும்னு தானே சொல்ல வந்த அப்படின்ட்டு யோங்கி கேட்க, அது தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு அப்படி சமாளிச்சுட்டே அப்படி பேசிகிட்டே ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டயம் இவங்க செம்மையாக பார்த்துக்கிறான். ஸோ இப்படியே தான்டா மந்த்ஸ் பாஸ் ஆகுது. ஸோ கரெக்டாக 6 month அவனோட பெல்லி ஓரளவுக்கு இப்போ தெரிய ஆரம்பிக்குது. அப்போது டயம் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. எங்கள் பாரா செல்லம், நான் தான் உன் டாடா. யார்? நான் தான் உன் டாடா. டேங் டாடா. இது உன் அம்மா ரொம்ப மோசம் தெரியுமா பேபி. இந்த ஆடாவை எப்போவுமே திட்டிகிட்டே இருக்கா பேபி. உங்கள் அம்மா ரொம்ப மோசம், ஒரு கிக் பண்ணுங்க, உங்கள் அம்மா ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்ல. அது ஒரு மாதிரி ரொட்டேட் ஆகுது. அது ரொட்டேட் ஆக சொல்ல தயாங் சும்மா இரு தயாங், நீ அவனை உசுப்பேற்றி விடாத, அவன் ரொட்டேட் ஆகுறான். ரொட்டேட் ஆகுறானா, அது சரி. அப்படியாடி தங்கம், அப்பா பேசுறது உன் காதில் கேட்குதாடி செல்லம் புச்சு, அப்படிதான் அம்மாவுக்கு பனிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல. அப்படிங்க அவங்க பாவமாக பேச அது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்குது. அவளெல்லாம் இங்கெல்லாம் சுகா அது பொண்ணாட பரதேசி எழுந்து போடாங்கிட்டு, உன்னால் என்ன பண்ண முடியுமோ நீ எனக்கு பண்ணிட்டேன் போட்டேன் எழுந்து இங்கேருந்து அப்படின்ட்டு டென்ஷன் ஆகிட்டு அவனை அப்படியே அடித்து துரத்தி விட்டுறான். டயாங் அப்படியே சிரிச்சுக்கிட்டே போயிட்டு ஸோ சுகாக்காக மில்க் ரெடி பண்ணிகிட்ருக்கான். ஸோ இங்கால சுகா தான் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். ஸோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ அப்படியே போகுது. இப்படி தான் இவங்களோட டேஸும் போகுது. தென் சுகாஷியோட அந்த பெல்லியுமே பெருசாகிட்டே போகுது. அப்படி பெருசாகிட்டே போகுது. ஸோ கரெக்டாக 8 month கிட்ட வந்துருச்சு. அப்போது டயாங் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா, சுகாஷிட்ட போயிட்டு பொண்டாட்டி டயாங், என்ன டயாங்
ஹாய் இங்கே பாரு 8 மந்த்லலாம் பண்ணலாமாண்டி. நான் சர்ச் பண்ணேன்டி. ஒரு மாதிரி இருக்குது. கொஞ்சம் புரிஞ்சுக்கோவேன். ஐயோ டயம் எப்போவுமே அந்த மைண்டில் தான் இருப்பியா? ஏன்னா எப்பவுமே அப்படி டபுள் மைண்ட்லேயே இருக்க? நான் எங்கடி டபுள் மைண்டில் இருக்கேன்? என் தம்பி தாண்டி டபுள் மைண்டில் இருக்கான் அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்போது சுகா அப்படியே மேலேருந்து கீழே வரையும் பார்க்குறான். பார்த்துட்டு பிகாஸ் டயாங்கோட பிரதர் ரொம்ப ஹையாக இருந்திருப்பான். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஸோ அவனுக்கும் அது வந்து ஓகே பாவம் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து ஓகே சொல்லிடுறான். ஸோ அப்படியே டயம் கூட்டிகிட்டு போயிட்டு அவனோட வேலையை சிறப்பாக ஆரம்பிக்கிறான். அப்போது சுகா டயம் 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 ஸ்லோவா பாப்பா இருக்குடா பாப்பா இருக்கு டயம் 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 டயங்கா டயங்கா Oh, my princess. Oh, fucking hell. Okay. அப்படின்ட்டு ஸோ 2 பேரும் செம வைபிளாக இருக்காங்க. இதுக்கப்புறம் கம்பெனி எந்த விஷயத்தையும் ஓப்பனாக சொல்லாது. அதுக்கப்புறம் நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. சரி ஓகே ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இப்படி தாண்டா போயிட்டுருக்கு. ஸோ டயம் 8 மந்த் ஆனதாக ஆச்சு. அப்படி அவனுக்கு எப்பப்போ அப்படிலாம் தோணுதோ அப்பப்போ பண்ணிகிட்ருக்கான். ஸோ ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணிகிட்ருப்பான். அதுவே அவனுக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லாத மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் அது ஒரு மாதிரி நல்ல ஃபீலாக இருக்குது டயாங்க்கு. ஸோ அப்படி தான் பண்ணிகிட்ருக்கா. கரெக்டாக 9 மந்த்தும் ஆகுது. ஸோ 9 மந்த் ஆகுதும். ஸோ கரெக்டாக சுகாஷிக்கு அப்படியே ஒரு மாதிரி பெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. அவன் டயம் டயம் டயாங் டயாங் டயாங்கா டயாங்கா அப்படின்ட்டு கத்துறாங்க. ஏன்னா அவங்க வந்து அப்படி ஒரு மாதிரி கார்டனிங் சைடில் உட்காந்து அப்படியே அந்த சீனரிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க சுகா. ஸோ டயாங்க உள்ள சுகாக்காக சரி நம்ம ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரலான்னு போயிருப்பான். ஸோ இவன் அப்படி கத்திகிட்டே இருக்கான். கத்திக்கிட்டே அப்படியே ஒரு மாதிரி புத்துன்னு கீழே விழவும் அப்படியே அவனுக்கு வாட்டர் லீக் ஆகிடுது. ஸோ அவன் அப்படி புத்துன்னு விழுந்துட்டான். வலியில் கத்திகிட்ருக்கான். ஒரு கட்டத்தில் அவனுக்கு கத்த முடியாமல் ஃபெயிண்ட் ஆகிடுறான். ஸோ டயாங் அப்போ தான் ஐ பேபி யுவர் ஜூஸ் இஸ் ரெடி அப்படின்ட்டு வர சுகா 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 அப்படின்ட்டு அப்படியே கத்திகிட்டே வரான். அப்படியே கிளாஸு கீழே போட்டு ஏ சுகா 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 என்னை பாடுறான். சரி சுகா சுகா என்னை பாரு சுகா 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 என்னை பாடுறா அப்படின்ட்டு ஸ்லாப் பண்ணிகிட்டே இருக்கான். டக்குன்னு சுகாவுக்கு அப்படி ஒரு மாதிரி ப்ரீத்திங் சென்ஸ் வருது. அப்படின்ட்டு அப்படி டயாங் ஒரு மாதிரி டயாங் பேரை சொல்லிட்டு ஒரு மாதிரி சுகா அப்படியே ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணவே கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஸ்டமக் வலிக்குது அப்படின்ட்டு. ஸோ அப்போது டக்குன்னு டயம் அவன் பேக்கெட்டில் தான் ஃபோன் வச்சுருப்பான். டக்குன்னு அந்த ஃபோனை எடுத்து கால் பண்ணுறான். கால் பண்ணி ஆம்புலன்ஸை வர சொல்கிறான். ஸோ கரெக்டாக ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே ஆம்புலன்ஸ் வந்துடுது. பிகாஸ் அவங்க வீட்டுக்கு நியர்பை தான் ஹாஸ்பிட்டல். ஸோ ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து ஆம்புலன்ஸ் வந்துடுது. ஸோ அவ்வளோதான். அப்படியே டக்குன்னு என்ன பண்ணுறான் ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு கூப்பிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போது டயம் எங்க பாடுறா ஷுவா 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 என்னை விட்டு போகணும்னு நினச்சா கொண்டுருவான்டா. பாரு எங்க பாடுறா டயம் 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 வேலைக்கு டயம் அப்படின்ட்டு டக்குன்னு ஃபெயிண்ட் ஆகிடுறான் மறுபடியும். டேய் 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 சுகா சுகா என்னை பாடுறா சுகா 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 என்னை பாடுறா சுகா சுகா எங்கே பாடுறா ஒன்றும் இல்லைடா ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம் எனக்கு நீ தான் முக்கியம். எனக்கு என்ன பேபி இல்லைன்னாலும் பரவாயில்ல ஷூ பாடுறா அப்படின்ட்டு செம்மையாக அழுகிறான். ஸோ அவனால் பேசக்கூட முடியல. அவன் அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். ஸோ
ஹாஸ்பிட்டல் அப்படி ரீச் ஆனதும் அப்படி உள்ளே போயிடுறாங்க. ஸோ அப்போ கரெக்டாக டயாங் வந்து அப்படியே சுகாவோட பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அண்ட் டயாங்கோட பேரண்ட்ஸ்க்கும் தான். ஸோ சேர்ந்தாப்புல இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான், எல்லாம் வந்துடுறாங்க. உங்கள் டயாங் எல்லாம் எந்தப்பு தான். நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என் பூனைக்குட்டி சுகா சுடி வந்துடுறா அப்படின்ட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கான். ஸோ சுகாவோட அம்மா தான், இங்கே பாருங்கள் தம்பி, ஒன்றும் இல்லை, அவன் வந்துடுவான், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நீங்கள் அழுகாதீங்க அப்படின்னு சொல்ல. ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே போயிட்டே இருக்குது. டாக்டர் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே அப்படியே டயாங்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இப்படியே இருக்க சொல்ல கரெக்டாக பேபி பார்னாவோட சவுண்ட் அப்படின்ட்டு சவுண்டு. அவெல்லாம் இங்கே டயாங் அப்படியே அழுகதே ஸ்டாப் பண்ணிவிட்டு உனக்கு ஒரு மாதிரி இன்னும் ஓவர் ஃப்ளோ ஆரம்பித்துருது. இவ்வளோ நேரம் டயாங் சுகாக்காக அழுதுவேன், இன்னும் ஃப்ளோவாக அழுவ ஆரம்பிக்கிறான். அப்படியே அழுதுட்ருக்கவும் கரெக்டாக நர்ஸ் அந்த பேபியை தூக்கிட்டு வராங்க. வெளியே தூக்கிட்டு வந்து அப்படியே வந்து டயாங்கிட்ட கொடுக்குறாங்க. ஃபாதர் யாருன்னு கேட்டு. அவ்வளோதான், டயாங்க்கு அவ்வளோ ஹாப்பி. ஆனால் டயாங் கேட்குற ஃபர்ஸ்ட் கொஷின், என் பூனைக்குட்டி என் பொண்டாட்டி அவள் சேஃப் தானே சொல்லுங்கள், அவள் சேஃப் தானே? ஆமாம் அவங்க சேஃப் தான், ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஏன் சார் கத்துறீங்க? ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்க சேஃப் தான், மயக்கத்தில் இருக்காங்க, தட்ஸ் இட், அவ்வளோதான். ஜஸ்ட் மயக்கத்தில் தான் இருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை, கம்ப்ளீட் ஆல் ரைட் அப்படின்னு சொல்ல. அவ்வளோதான். அப்போ தான் டயாங்க்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்குது. அப்படியே டயாங் ஓ மை காட் அப்படின்ட்டு அப்படியே அமைதியாக இருக்கான். ஸோ அப்போ அந்த பேபி அழகாக டயாங் மாதிரியே இருக்குது, பக்கா டயாங்கு, பட் கேர்ள் பேபி. ஸோ சுகாஷி ஆசைப்பட்டதுக்கு டயாங் மாதிரியும், இவன் ஆசைப்பட்டதுக்கு பொண்ணு மாதிரியும், ரெண்டத்தையும் மிக்ஸ்அப் அடித்த மாதிரி இருக்குது. அதாவது ரெண்டத்தையும் மிக்சியில் போட்டு அடித்து வச்ச மாதிரி இருக்குது. அப்படியே டயாங் வெர்ஷன் அப்படியே க்யூட்டாக இருக்குது. அப்போ டயாங்கோட அம்மா, டேய் இவன்னாடா உன்ன மாதிரியே இருக்கா? சுகா என்னன்னா எனக்கு டயாங் மாதிரி தான் வேணும் அப்படின்ட்டு இருந்தான். நீ என்னன்னா எனக்கு பொண்ணு தான் வேணும், அதுவும் சுகா மாதிரி தான் வேணும்னு. ஆனால் என்ன, நீ நினச்ச மாதிரி பொண்ணாகவும் அவன் நினச்ச மாதிரி உன் சாயல்லையும் இருக்குது. அது சரி, கடவுள் உனக்கு ஆஃபர் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு அவங்க மாதிரி சிரிச்சுக்கிட்டே இவளுக்கு என்ன பேரை வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. அப்போது இங்கே இவங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. டயாங்க்கு ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது. அந்த பேபியும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆனதும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டயாங் உள்ளே போகிறான். ஸோ அப்போது கரெக்டாக சுகாவை கண்ணு முழிக்க இவன் உள்ளே போக கரெக்டாக இருக்குது. ஸோ சுகா கண்ணு முழிச்சதும் ஒரு மாதிரி அப்படி ஒரு சின்ன ஸ்மைலோட பேபியை பார்க்குறான். அப்போ டயாங் இந்தா நம்மளோட குட்டி ஏஞ்சல். எது ஏஞ்சலா அப்படின்ட்டு அப்படி சுகா அப்படி வாயை பழக்க. ஆமாம் அண்ணா, காடு ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டார். என்ன? ஏன் கேர்ள் பேபியா? ஏன் பேபி கேர்ளாக இருந்தானே பாயாக இருந்தானே ஏஞ்சல் தான் அப்படின்னு சொல்ல. அதில் என்ன மாதிரி கொடுத்துட்டாரு. எது அப்படின்ட்டு அப்படியே சுகா டக்குன்னு எழுந்து உட்காரலான்னு பார்க்க வலிக்குது அப்படின்னு சொல்ல. ஏய் எதுக்கு இப்படி ஸ்ட்ரெயின் பண்ணுற, பொறுமையா அப்படின்ட்டு அவனே தூக்கி உட்கார வைக்கிறான். உட்கார வச்சு அப்படி காட்ட அந்த குழந்தை செம்மையாக இருக்குது, டயாங் மாதிரியே இருக்குது. அப்படி இந்த ஸ்மைல்லாம் அந்த க்யூட்டான அந்த ஸ்மைல், அந்த பாக்ஸி ஸ்மைல் அப்படியே சுகாவுக்கு பார்க்க சொல்ல. ஓ ஸோ ஸ்வீட் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கொஞ்சிக்கிட்டே, சரி பாப்பா அழுதுகிட்டே இருக்கா, நான் ஃபீட் பண்ணணும், நான் அவருங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்ல. எது ஃபீட் பண்ணுமா? ஃபீட்னா எப்படி? மில்கா? ஆமாம் மில்க்கு தான். ஏன்? ஐ சி
எனக்கும் கொஞ்சம் கிடைச்சா ஒத்தப்படும் பூட்டையும் அப்படின்னு சொல்ல அதுன்னா நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்ட்டு ஒரு மாதிரி அப்படி கிட்ட வர அப்போ கரெக்டாக ஜெயமோட அம்மா டேய் மூட்டு வாடா வெளியே அப்படின்னு சொல்ல மம்மி அப்படின்ட்டு அவன் அப்படி போகிறான். அப்போது கரெக்டாக சுகா சிரிச்சுக்கிட்டே பேபிக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படியே போயிட்டுருக்க சொல்ல டக்குன்னு என்ன பண்ணுறான், தயங்க உள்ளே வந்துடுறான். உள்ளே வந்துட்டு அதை பார்க்கவும் அவனுக்கு மைண்ட் எங்கெங்கேயோ போயிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி கோவம் வருது. அப்படியே கோவப்பட்டுக்கிட்டே அது என்னோட இடம், என் இடத்துல அது அது அவள் எப்படி வாய் வைக்கலாம் அப்படின்ட்டு ஓடி வந்து தயாங்க அப்படியே ஒரு மாதிரி சக் பண்ண ஆரம்பிக்கிறான் இன்னொரு சைடு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு சுகாவுக்கு செம்ம சிரிப்பாக இருக்குது. ஸோ இப்படியே தான்டா இவங்க லைஃப் ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு. அண்ட் ரொம்ப சாரி, ரொம்ப டிலேவாக வந்துட்டேன், மன்னிச்சிடுங்க. நான் உண்மையாக சொல்ல போனா எனக்கு அந்த பேபி வாய்ஸ் எடுக்கும்போது ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு. நான் வந்து இவ்வளோ கண்ட்ரோல் பண்ண நினச்சேன், பட் ஐ காண்ட். நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக ஒரு ரிவ்யூ கொடுங்க, குழந்த வாய்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. சீரியஸ்லி ஐ டோன்ட் நோ. அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். 200 ரீச் ஆக போகுது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் ஆரம்பித்தேன், அதுக்குள்ளே 200. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ஆல். அண்ட் இப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து. நான் இன்னும் புது புது நிறைய வீடியோஸ் அப்கமிங்கில் போடுறேன். பட் இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டிலேவாக தான் வரும். பிகாஸ் என் ஃபோன் ரீசெட்டிங் ஆயிடுச்சு. அதை விட ஃபேமிலியில் கொஞ்சம் பிரச்சனையாக போயிட்டுருக்கு. எனக்கு செமஸ்டர் வேறு வரப்போகுது. எனக்கு டோட்டலாக ரொம்ப மாதிரி ரொம்ப பெயினாகவும் ஸ்டப்பானாகவும் ஃபீல் பண்ணுறேன். லைஃப்லேயே ஸ்டப்பான் ஃபீல் எனக்கு இப்போ உண்டாகுது. ஸோ அதனால் ஏண்டா வாழ்கிறோன்ற ஒரு மென்டாலிட்டிக்கெலாம் வந்துட்டுனா, ஸோ அதனால் என் நிலமையை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா பன்னீஸ். ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ லவ் யூ. சராங்கே சப்போர்ட் பண்ணுங்கள். நான் என் பெஸ்ட்டை தர ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக நான் என் பெஸ்ட்டை தர ட்ரை பண்ணுறேன்.